Hello everyone, welcome to my channel. இன்றைக்கும் நம்ம இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரிடே நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் பற்றி தான் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் லிட்ரரி தியரி, இதுக்குன்னே தனியாக ஒரு யூனிட் இருக்கும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஒரு யூனிட்டே இது கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிரிட்டிசிசம்னா என்ன, தியரினா என்ன, அதை எப்படி நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேலோட்டமாக ஒரு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம்னா என்ன, தியரினா என்ன, அது எந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அது ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை பற்றி இப்போல்லாம் நம்மளுக்கு யூடியூப், மொபைல் அந்த மாதிரி நிறைய வந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவ்யூஸ் போடுவாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத மோஸ்ட்லி நம்ம அதை வச்சே நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். இது நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அதை வச்சே ஜட்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூவி பார்க்க போகிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கணுன்னா, ஒரு ஸ்டேஜ்லேயுமே ஒரு இதுலேயும் என்டர்டெயின்மெண்ட்டுன்றது ஒரு பேசிக்கான விஷயம். பட் அந்த என்டர்டெயின்மெண்ட்டே ஒரு இயரும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு ட்ராமா இருந்தது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பெரிய பணக்காரங்க, அந்த மாதிரி கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் இருக்கவங்க தான் போம்ஸ் அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ராமா வந்தது, அதை சர்ச்சில் போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா மக்களுக்கும் பார்க்கணுன்னு அந்த மாதிரி போட்டாங்க. அப்போ தான் ஷேக்ஸ்பியர் இவங்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேம்ப்ளெட் மாதிரி, பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு பேம்ப்ளெட் மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரோஸ் வந்தது. அப்புறமா அந்த ப்ரோஸோட நிறைய பெருசாக எழுதுனது நாவலாக நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ப்ரோஸ்னால் டக்கு டக்குன்னு படித்து முடிச்சிடலாம் இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாவல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னாலே அதை சுற்றி நிறைய ஒரு ஜாப்ஸ்லாம் வரும் இல்லைங்களா. இப்போ எப்படி மூவிஸை ரிவ்யூ பண்ணுறாங்களோ அதை சுற்றி நிறைய ஜாப்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது பிகினிங்கில் இருந்தே இருக்குது. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் இவங்க எல்லாமே சாக்ரட்டிஸ் எழுதின புக்ஸ் தான் நமக்கு கிடைக்கல. பட் அவர் சொன்னதான் பிளேட்டோ நிறைய எழுதியிருந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் புக்கையோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஜானரையோ இது எப்படி இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹொரேஸ் எடுத்துக்கிட்டோன்னா, பொயட்ரியை பற்றி எப்படி, பொயட்ரினா என்ன, அது எப்படி இருக்கணும், அதை எப்படி எழுதணும், ஒரு பொயட்னா எப்படி இருக்கணும், அதனுடைய மீட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி, ஒரு போயம் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி, ஒரு ஜானர் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு நம்ம எடுத்துக்கலாமே. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி தான் இருக்கணும். ஒரு சானட்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சானட்னா ஒரு 14 லைன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி ரைமிங் ஸ்கீம் இருக்கணும், இது இருந்தால் பெட்ராக்கியன் சானட், இது இருந்தால் ஷேக்ஸ்பியர் சானட், அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்தாங்க பர்டிகுலர் ஜானருக்கு. இல்லையா, ஏற்கனவே ஒருத்தவங்க எழுதின ஒரு ஒர்க்குக்கு அந்த ஒர்க்கை எடுத்து இந்த ஒர்க்கில் இப்படி இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. இல்லையா, ஏற்கனவே எழுதினவங்க ஏதாவது அஃபென்சிவாக எழுதியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபிலிப் சிட்னியோட அன் அப்பாலஜி ஃபார் பொயட்ரிலாம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒர்க்குக்கு டிஃபென்ஸாக எழுதின ஒரு ஒர்க் தான். அது என்ன அப்படின்றது நிறைய டைம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, யார் எழுதினாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்றது ஓவரால் டேர்ம் ஃபார் ஸ்டடீஸ் கன்சர்னிங் வித் டிஃபைனிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் எவாலுவேட்டிங் ஒர்க்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ ஒரு டிஃபைன் பண்ணுறது, போம்னா இப்படி தான், போம்னா இதுதான். இதில் அரிஸ்டாட்டில்லாம் பார்த்திங்கன்னா ட்ராஜடி பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பார். ட்ராஜடினா என்ன, அதில் நிறைய டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். ஹமாஷியா, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். அனலைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் எவாலுவேட்டிங் ஒர்க்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். இது டோட்டலாக ஒரு ஜானர் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் ஒரு பர்டிகுலர் ஒர்க் எடுத்துமே கூட அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் ரெஃபர்ஸ் டு த ஆக்ட் ஆஃப் இன்டர்பிரட்டிங் அண்ட் ஸ்டடியிங்
லிட்ரேச்சர். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது என்னென்னா நமக்கு இந்த போம் ஓகே போம்னா இவ்வளோ இருக்கும், போயட்ஸ்னால் இப்படி இருப்பாங்க, ட்ராஜடினா இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு காமனான ஒரு இது இருக்கும் இல்லையா. இந்த ஒரு ரிவ்யூ ஒரு ஒர்க்கை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா இது நல்லாயிருக்கும், இந்த ஒர்க் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் மாதிரி பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான். ஸோ நான் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இங்கே எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபிலிப் சிட்னியோட அண்ட் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி, ட்ரைடனோட அண்ட் எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் பொயட்ரி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாவை பற்றி எழுதியிருப்பாங்க. எது பெருசு எது சின்னது அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஃபார்மில் இருக்கும். அண்ட் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் அலெக்சாண்டர் போப்து. வேர்ட்ஸ் வந்து ப்ரிஃபேஸ் டு த செகண்ட் எடிஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸ், கால்ரிஜோட பயோகிராஃபியா லிட்ரரியா. ஸோ இதெல்லாம் லிட்ரரி கிரிட்டிசிசமில் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லிட்ரரி தியரி. ஸோ லிட்ரரி தியரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிரிட்டிசிசம்க்கும் தியரிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா கிரிட்டிசிசம்னா ஒரு காமனான ஒரு ஜேர்னரையோ காமனான ஒரு புக்கையோ எடுத்து ரிவ்யூ பண்ணுறது, அனலைஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி அதில் இருக்க பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை ரெண்டுமே கொடுக்குறது லிட்ரரி கிரிட்டிசிசம்னு சொல்லலாம். பட் லிட்ரரி தியரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க்கையோ ஒரு பர்டிகுலர் ஜானரையோ எடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் தியரி மாதிரி எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மூவியே எடுத்துக்கலாமே, எனி மூவி ஒரு ரீசெண்டாக வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா படையப்பா எடுத்துக்கலாமே. ஸோ படையப்பா ரீசெண்டாக இல்லை, அது ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நார்மலாக எனக்கு டக்குன்னு அந்த படம் தான் மூவி தான் ஞாபகம் வந்தது. படையப்பா எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஃபெமினிசம், ஸோ ஃபீமேலை வந்து எப்படிலாம் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க இல்லையா, எப்படிலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம அந்த படத்தில் இப்படி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கலாம். ஸோ அதை வந்து ஃபெமினிசம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லையா அந்த படத்துலேயே வந்து நேச்சரை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க, பாம்புலாம் காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது ஈகோ கிரிட்டிசிசம். ஸோ ஒரு பர்டிகுலர் திங்கை எடுத்துகிட்டு அதில் டிஃப்ரெண்ட்டான தியரியை யூஸ் பண்ணி அதில் எப்படி அந்த ஒர்க்கில் இந்த தியரியை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் லிட்ரரி தியரி. அந்த மாதிரி ஒர்க் வர ஆத்தர்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இதில் இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்சிசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புவர் பீப்புள் அதில் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, ரிச் பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மார்க்சிசம். அது வந்து மார்க்சிசம் லிட்ரரி தியரிக்கு கீழே வரும். ஸோ ஒரு கண்ணாடியை போட்டுட்டு நம்ம பார்க்குற மாதிரின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃபெமினிசம்னா ஒரு பொண்ணுங்களை மட்டும் நீங்கள் கதை அந்த மாதிரிலாம் நீங்கள் கதையை பார்க்க வேணாம், யார் ஹீரோ யார் ஹீரோயின் அந்த மாதிரி நீங்கள் ஒரு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஸோ நார்மலாக ரிவ்யூன்னு எடுத்திங்கன்னா ஹீரோ இது, ஹீரோயின் இது, ஸ்டோரி இது, பிளாட் இது, ஸ்டோரி இது, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸாக சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி லிட்ரரி தியரியில் ஃபெமினிஸ்ட் தியரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேலை எப்படி அந்த படத்தில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு கம்மியாக பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மார்க்சிசம் புவர் பீப்புளுக்கும் ரிச் பீப்புளுக்கும் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இதில் ஹீரோ யார் ஹீரோயின் யார் அந்த மாதிரிலாம் வந்து தேவையே கிடையாது. ஸோ அதுதான் வந்து லிட்ரரி theory. So literary theory, however, refers to a particular form of literary criticism in which particular academic, scientific or philosophical approach are followed in the systematic fashion while analyzing literary text. ஸோ லிட்ரரி டெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணும்போதே அந்த பர்டிகுலர் தியரியை வச்சு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோ அனாலிட்டிக் தியரிஸ்ட் மைட் எக்ஸாமின் அண்ட் இன்டர்பிரட் அ லிட்ரரி டெக்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி த்ரூ த தியரிட்டிக்கல் லென்ஸ் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்த படமே எடுத்துக்கோங்களேன், படையப்பா படமே சைக்கோ அனாலிட்டிக் தியரிஸ்ட் வந்து சைக்கோ அனாலிசிஸ் அந்த தியரியை பேஸ் பண்ணி கிரிட்டிக் வந்து வராங்க எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த நீலாம்பரிக்கு வந்து அந்த 18 இயர்ஸ் என்ன ஆச்சு, அந்த அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அந்த மாதிரி வந்து எடுத்து நமக்கு வந்து ஒரு அனலைஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து சைக்கோ அனாலிட்டிக் தியரி. ஸோ அந்த மாதிரி ஒரு லென்ஸை மட்டுமே போட்டு பார்க்குறது தான் வந்து இந்த மாதிரி தியரிஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஆஃபர் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆர் ரீடிங் ஆஃப் அ டெக்ஸ்ட் தட் ஃபோக்கஸஸ் என்டையர்லி ஆன் த சைக்கலாஜிக்கல் டைமென்ஷன் ஆஃப் இட். ஸோ நான் இங்கே மூவி எடுத்து பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இது வந்து புக்கை பேஸ் பண்ணி நமக்கு லிட்ரேச்சரை பேஸ் பண்ணி எய்தர் ஒரு போமோ நாவலோ ட்ராமாவோ அதை பேஸ் பண்ணி எழுதுறது தான் வந்து லிட்ரரி தியரி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நிறைய டேர்ம்ஸ்லாம் வந்து காயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் ஃபேப்லுவா அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து நிறைய டீஃபெமிலரைசேஷன், அதே மாதிரி நியூ கிரிட்டிசிசமில் வந்து கல்ச்சுரல் பொயட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்கும். இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம மெயினாக இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த டேர்ம்ஸும் அதை யார் காயின் பண்ணாங்க, எந்த இயரில் எந்த புக்கில் காயின் பண்ணாங்க, அதனுடைய மேஜரான அந்த தியரியோட மேஜரான மோட்டிவ் என்ன அப்படின்றது மட்டும்தான் இந்த நம்ம தியரியில் பார்க்க வேண்டியது.
ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், லிட்ரரி தியரி enables the readers to understand the relationship between author and work to analyze the thematic aspects within the text. ஸோ ஒரு ஆத்தருக்கும் அந்த ஒர்க்குக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து ஒரு லிட்ரரி தியரி வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ த தியரி இஸ் டிவிசிவ் அண்ட் ஹேஸ் யூஸ்வலி பீன் ரெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபெமினிசம், போஸ்ட் கலோனியலிசம், ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், கல்ச்சுரல் தியரிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில எந்த கிரிட்டிக் வந்து அதை பேஸ் பண்ணி, எந்த கிரிட்டிக் வந்து அதை படிக்கிறாங்களோ, எந்த தியரியை பேஸ் பண்ண கிரிட்டிக் படிக்கிறாங்களோ அந்த தியரியை பேஸ் பண்ணி தான் அவங்களோட அனாலிசிஸ் இருக்கும். பட் மொத்தமாக டோட்டலாக ஓவராலாக இது நல்லாயிருக்கும் இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம். இன் லிட்ரரி கிரிட்டிசிசம் அ கிரிட்டிக் கன்வேஸ் த அப்பீல், ரிலவன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ லிட்ரரி ஒர்க் டு த ரீடர்ஸ். ஸோ அந்த லிட்ரரி ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ரீடர்கிட்ட கொடுப்பாங்க. இது ஒரு சில சமயம் பாசிட்டிவாகவும் இருக்கும், ஒரு சில சமயம் நெகட்டிவாகவும் இருக்கும். த டேர்ம் கிரிட்டிசிசம் மீன்ஸ் எக்ஸ்பிளனேஷன், எலுசிடேஷன், எவாலுவேஷன், அசஸ்மெண்ட், டிஸ்கஸிங் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் correlating one work with another work of literature. ஸோ ஒரு கம்பேரிசன் மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஸோ கால்ரிட்ஜோட போம் எப்படி இருக்குது, வேர்ட்ஸ்வர்த்தோட போம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் மாதிரியும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மேஜர் ஒர்க்ஸ் இன் லிட்ரரி கிரிட்டிசிசம் கொடுத்துருக்கேன். ஸோ லைனாக நான் படிச்சிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கொடுக்குறது. ஸோ அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸ், ரெட்டாரிக், ஹொரேஸோட ஆர்ட் ஆஃப் பொயட்ரி, லாங்கினியஸோட ஆன் தி சப்ளைம், Philip Sidneyயோட An Apology for Poetry, John Dryden An Essay of Dramatic Poesy, Alexander Pope An Essay on Criticism, Wordsworth the Preface to the Lyrical Ballads, Coleridge the Biographia Literaria, Ralph Waldo Emerson the Poet, Edgar Allan Poe the Poetic Principle. ஸோ இது ரெண்டும் வந்து அமெரிக்கன் லிட்ரரி கிரிட்டிசிசமில் வரும். மேத்யூ அர்னால்டு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அட் த ப்ரெசன்ட் டைம், த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி, ஏசி பிராட்லியோட பொயட்ரி ஃபார் பொயட்ரிஸ் சேக், டிஎஸ் எலியட் ட்ரெடிஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் டேலண்ட், ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணுமே வந்து க்ரீக் அண்ட் ரோமில் எழுதினது, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுல இங்கிலீஷில் எழுதினது இங்கிலாந்து அண்ட் அமெரிக்கன் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரரி தியரி. ஸோ மோஸ்ட் ஃபேமஸான லிட்ரரி தியரிஸ்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபெமினிசம், மார்க்சிசம், ஃபார்மலிசம், ஸ்ட்ரக்சரலிசம், ஈகோ கிரிட்டிசிசம், நியூ ஹிஸ்டாரிசிசம், நியூ கிரிட்டிசிசம், போஸ்ட் மாடர்னிசம், சைக்கோ அனாலிட்டிக் தியரி, ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். ஸோ இது எல்லாமே வந்து மேஜரான லிட்ரரி தியரிஸ். ஸோ இந்த தியரிஸ் அண்ட் கிரிட்டிசிசம் எல்லாத்துக்குமே வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக ஒரு வீடியோஸ் போடுறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து மேஜரான பாயிண்ட்ஸ், ஒரு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அதில் அவங்க காயின் பண்ணியிருக்க டேர்ம்ஸை எந்தெந்த புக்கில் காயின் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் மட்டுமே நம்ம பார்த்தா போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.